தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, தருமபுரி மாவட்டத்தில் 10 துணை மின் நிலையங்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதி அளித்திருப்பதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எக்னேசர். வணக்கம் சாமுவேல். தருமபுரி மாவட்டத்தில் 10 துணை மின் நிலையங்கள் அமையவிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது குறித்த விவரம் என்ன? இன்றைய தினம் சட்டப்பேரவையில் கூட்டத்தொடர் பார்த்தோம்னா நடைபெற்று வருகிறது. இதனிலையில தற்போது தருமபுரி மாவட்டத்தில் 10 துணை நிலையங்கள் அமைக்க முதல்வர் அனுமதி வழங்கியிருப்பதாக தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது கேள்வி நேரத்தில் பதிலளிக்கும்போது தெரிவித்திருந்தார். முன்னதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல் கொட்டைகளுக்கு முறையாக வைக்கப்படும் சைலோ என்கின்ற தானியங்கி கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்றும் அவர் தனது கருத்தினை தெரிவித்திருந்தபோது அதற்கு பதிலளிக்கும் தனது தொகுதியில் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியூர் தொகுதியில் உட்பட பல தொகுதிகளில் துணை மின் நிலையம் அமைத்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது கருத்தினை பதிவு செய்திருந்தார். அப்பொழுது தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பட்டி தொகுதியில் 3 துணை நிலையங்களும், அதே போல பொன்கதிர் 5 துணை மின் நிலையங்களும் அமைக்கிறதும், அதே போல அரூர் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையமும், தருமபுரி தொகுதிக்கு ஒரு துணை மின் நிலையமும் அமைக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனுமதியானது வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இவ்வாறு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.